ஒண்ணு இல்லைங்க, கால் வலிக்குது. நான் வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம். உஷா, கால்ல அடிபட்டுச்ச? நீங்க பார்க்கலாம். உன் காலத்தோட எனக்கு உரிமை இல்லையா? நியாயம். நீங்க நிழலே தொடங்க. ஏன்? நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என்ன உஷா, பாரியில படிச்சுட்டு இப்படி 10ஆம் வகுப்பு பேச? படிச்சது ஃபாரினா இருந்தாலும் வாழ போறது தமிழ்நாடு. இப்போ ஒண்ண வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தவறு நடந்துருமோன்னு பயப்படுறீங்க? ஆமா. தவறுனா என்ன? நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே. எதிர்காலத்து மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஓ ஓ, என் நண்பர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை எனக்கு ஏற்படும் பயப்படுறீங்க? இது சாதாரண தாய் தெய்வத்தினுடைய பிரதிபலிப்பு. இதையே சாட்சியா வச்சு இப்பவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்பவே வா. Come on. உஷா, அக்னி இதுதான், அச்சதை இதுதான், நம்ம ஆசீர்வதிக்க போற ஊரு உறவு எல்லாமே இதுதான். இத மையமா வச்சு நாம சுத்தி வரலாம். இப்ப திருப்தி தானே? என்னோட ஆசை இவ்வளவு சீக்கிரமா நிறைவேறும் நான் எதிர்பார்க்கவில்லை. இப்ப நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். இனிமே விருப்பத்துக்கு மறுக்க மாட்டீங்க? நிச்சயமா மறுக்க மாட்டேன். ஆஹா, அதை எடுக்காதீங்க. ஏன்? கட்டில் அறைக்கு மனைவி தான் கூட்டிட்டு போவாங்க, கடவுளை இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கடவுள் தானே. ஐம் சாரி. வாங்க. எனக்கு உள்ளமெல்லாம் எரியுது. இந்த எரிச்சல் எனக்கு இன்னைக்கு ஏற்பட்டதில்லை. என்னைக்கு என் காதல் கணவரை பிரிச்சிங்களோ அன்னைக்கு ஏற்பட்டது. நீ உங்க கூட்டத்தால வாழ்க்கை இழந்தவன், என்னைக்குமே வாழ முடியாதவன். நீயா? ஆமா.
பேரை கொன்ன அந்த நாகம் என்ன மட்டும் விட்டு வைக்குங்கிறது நிச்சயம். நான் ஒவ்வொரு நிமிஷமும் சாவை எதிர்பார்த்து ஒரு பொண்ணு சொத்து சுகத்தோட இருக்கிறத விட சுமங்கலியா இருக்கிறதா பெருமை. உங்ககிட்ட இருந்த அந்த பெருமையை பறிக்க நான் தயாரா சாக போற எனக்காக உன் சந்தோஷத்தை நீக்கிறதுக்கு. கமல், நீங்க சாக மாட்டீங்க. உங்களை நான் சாக விட மாட்டேன். யமங்கிட்ட இருந்து போன உயிரை திருப்பி வாங்க நீ சாவித்திரியா இருக்கலாம். ஆனா நான் சத்தியவான். அத்தா, நீ என்ன மறந்துட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க. என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? மனசு பிடிக்காத ஒருத்தனை கட்டிக்கிட்டு நான் ஆயுள் பூரா சுமங்கலியா இருக்கிறத விட உங்களை கட்டிக்கிட்டு ஒரே ஒரு நாள் விதவையாயிட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏய் அத்தா, நம்ம கல்யாணத்துக்கு ஏம அந்த நாகம் தான் நீங்க நினைச்சீங்கன்னா அது பார்வையில இருந்து தப்பி எங்கேயாவது போயிடலாம். கமல், நமக்காக இல்லைனாலும் நம்மள நம்பி ஒப்படைச்சிருக்காங்களே, அந்த குழந்தைக்காவது நம்ம போய் தாகணும். பிளீஸ். லதா, என்னம்மா இது? வெளியூர் பயணமா? ஆமாக்கா, குழந்தை ஜூலியை கூட்டிக்கிட்டு நாங்க 2 பேரும் பாம்பே போறோம். என்ன திடீர்னு? வரிசையா வஞ்சம் தீத்திட்டு இருந்த அந்த பாம்பு பிஞ்சு இருக்கிற அவரையும் கொண்டுடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்புறம் அந்த பிஞ்சு குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகுறது? எனக்காக இல்லைனாலும் ஜூலிக்காகவாவது அந்த பாம்போட கண்கள் இருந்து மறைஞ்சு வாடுறதுக்காக நாங்க 2 பேரும் ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிருக்கோம். நல்ல முடிவுதாம்மா. பாத்தியா, மணி அடிக்குது. சகுனம் நல்லா இருக்கு. கமல், யார் நீங்க? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட எதுக்காக வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. எதுக்காக? என் ஆசையை தீர்த்துக்க. ஆசையா? ஆமா. குழந்தைய காரணம் காட்டி என்ன கட்டிக்க போறவரை தட்டிட்டு போலான்னு பாக்குறியே, அதை நிறுத்துறதுக்காக. என்ன வளர்ற? ஒரு நாக்கு உள்ளவன் தான் வளருவான். எனக்கு 2 நாக்கு. யார் நீ? எல்லாரும் என்ன நீ யான்னு கேட்பாங்க. நீ மட்டும் யார் நீன்னு கேக்குறிய? நீ என்ன பண்ணுவ? பாவம், நீ கட்டிக்க போறதா சொல்றிய கமல் அவருடைய காதலி. காதலியா? ஆமா. அவர் படத்தை கையால கூட தொடாத. You are correct. அவர் நெஞ்சத்துல நான் இருக்கும்போது இந்த நிழற்படம் இது. சட. கமல் என்ன தவிர வேறு எவ்வளவு மனசால கூட நினைச்சது கிடையாது. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இந்த காலத்து ஆம்பளைங்க தனக்கு மனைவி இருக்கிறதையே மறைக்கிறவங்க. காதலிய பத்தியா சொல்ல போறாங்க. உன்னை அவர் நல்லா ஏமாத்திட்டார். நான் சென்ஸோட தான் பேசுறேன். உன்னோட உணர்ச்சி எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா நானும் ஒரு பெண். பாம்பின் கால் பாம்புதான் அறியும்னு சொல்லுவாங்க. சோ நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நம்ம 2 பேருமே அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. நீ பகல் எடுத்துக்க, ராத்திரி எனக்கு கொடுத்துறேன். ஏன்னா அவர் இல்லாம ராத்திரில என்னால தூங்க முடியாது. ஹலோ, லதா அக்கா பேசுறேன். அந்த நாகம் வந்து லதாவோட சண்டை போட்டு பாம்பா மாறிட்டா. வாட்? அத பார்த்து லதா மயக்க போட்டா. நான் இப்ப அங்க வரேன்.
என்னங்க இது புதுசா வரவங்களை பார்த்து குறைக்கிற மாதிரி இந்த நாய் என்ன பார்த்து குறைக்குது? அதான் நானும் யோசிக்கிறேன். ஆமா, என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போகணுங்கிற ஆசை இல்லையா? ஆமாங்க, நான் ரொம்ப நாளா எங்கிட்டு இருக்க கனவு இல்லையா, நாம 2 பேரும் தனியான இடத்துக்கு போய் மனம் விட்டு பேசணும், என் மனசுக்குள்ள இருக்கிற தீராத தாகத்தை தீர்த்துக்கணும். ஓகே, அதுக்கு நானும் தயாராயிட்டேன். லெட்ஸ் கோ. இங்க இருந்து அந்த பக்கம் போனோம்னா நாம எங்க போறோம் என்ன செய்யறோம் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட இடம் தான் எனக்கும் வேணும். வாங்க பாருங்க. என்ன பத்தி நீ என்ன? ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நான் இன்னும் உயிரோட இருக்கேன்ல. ஐ மீன், நீ வணங்குற தெய்வத்தாலேன்னு. ஓ, நீங்க பக்கத்துல இருந்தா பகவானே மறந்துடுறேன். இப்ப பகவான மறந்த, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த உலகத்தையே மறந்துருந்தேன். அவ்வளவு ரம்யமான இடம்னு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. கூடிய சீக்கிரம் ஆசை தீர்த்துக்கு போறேன். எங்க போறேன்? உணர்ச்சி வசப்படாத, கீழே விழுந்துரு. விடுங்க, விடுங்க. உன்னை விடுறதுக்காக இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன். இந்தாங்க. ஏப்பா திருப்பி கொடுக்குற? வியாதி குணமாயிட்டா மருந்து எதுக்கு? என்ன சொல்றேன்? நான் அந்த நாகத்துக்கு. அப்படியா? ஆமா. இதை நான் முன்னாடியே செஞ்சிருந்தேன்னா என் நண்பர்களோட சாவுக்கு நான் காரணமா இருந்திருக்க மாட்டேன். மகனே, மரணமும் ஜனனமும் மனிதன் கையில் இல்லை, ஆண்டவன் கையில். மனிதன் எந்நாள் முயற்சி எடுத்தாலும் மரணத்தை தள்ளி போடலாமே தவிர தவிர்க்க முடியாது. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இதை வச்சுக்கோங்க. அதை நான் வாங்கக்கூடாதப்பா. உன் தலையை சுற்றி நீயே கடலில் போட்டுவிடு. சரி சார். ஏன் பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சவ தப்பிச்சு வந்துட்டாளேங்கிற ஆச்சரியமா, இல்ல செத்து போனவ குழைச்சு வந்துட்டாளேங்கிற அதிர்ச்சியா? விதியை தவிர வேற எந்த சதியாலையும் என்னை அழிக்கவே முடியாது. இப்ப எதுக்காக வந்திருக்கிறேன்? உன்னோட ஓமந்திர தாயத்தை உங்க